Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு ஒரு மாசம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். இந்த தொக்கு செய்யறதுக்காக கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக 8 பெரிய சைஸ் தக்காளியை சாப்பரில் சேர்த்து இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பர் இல்லை அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 4-5 முறை சுற்றி எடுத்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வரும். இந்த தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ இந்த தக்காளியை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை மணம் எல்லாம் போகணும். இப்போ நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் நல்ல ரெட் கலரில் வேணும் அப்படின்னா இது கூடவே இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்போ நல்ல ஒரு ரெட் கலரில் கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் மாற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுங்க. இடையில கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு ஓரங்களில் வருது. நம்மளுக்கு தொக்கும் நல்லாவே திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.